எம்ஜிஆரை வந்து கேலி பண்ணி பாடியிருக்காங்க, ஜெயலலிதா அம்மையாரை கேலி பண்ணி பாடி, இந்த மாதிரி வழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். இதை வந்து சாட்டை துரைமுருகன் பாடி காட்டினதுனால ஒரு கைதி நடவடிக்கையில் அவசரமாக எடுத்திருக்கிறது வந்து ஒரு என்னன்னா ஒரு கொஞ்சம் அரசினுடைய மெத்தனத்தையும். சீமான் அவர்கள் இதை வந்து கையில் எடுத்துட்டு ஒரு எமோஷ்னல் டாக் கொடுத்துருக்கிறாரு. நான் என்ன கைதி பண்ணி பாருங்க, நான் இப்போ இதை பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவெளியில் வந்து அவர் வந்து திரும்பவும் அதே திரு விஜய் அவர்கள் உள்ளே வரும்போது எல்லாருக்கும் வாக்கு வந்து உடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதில் சீமான் அவர்களுடைய வாக்கு உடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அனைவருக்கும் வணக்கம். அவசரப்பட்டு விட்டதா அரசு? சாட்டை துரைமுருகன் அவர்களுடைய கைதி விவகாரம், அரசு வந்து அவருடைய கைதி விவகாரத்தில் அவசரப்பட்டு விட்டதாக தான் கருத வேண்டும். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பொது கருத்தாளர்கள் வந்து பொதுவெளியில் வந்து பல கருத்துக்களை வந்து கூறிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் ஒரு தனிப்பட்ட தன்னுடைய காழ்ப்புணர்ச்சி வந்து அரசு வெளியிட்டிருக்கிற மாதிரி தான் இந்த செயல்பாடு தெரியுது. இது வந்து வழக்கமாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரச்சார பாடல்கள் இது வந்து ஒரு பல ஆண்டுகளாக வந்து ஏடிஎம்கேவுடைய பிரச்சார பாடல்களில் வந்து ஒவ்வொரு அரசியல் தலைவர்களை பற்றி ஒரு கேலி கிண்டலாக பாடுறது வழக்கம்தான். இது வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் இல்லை, திமுகவுடைய இவர்களும் வந்து எம்ஜிஆரை வந்து கேலி பண்ணி பாடியிருக்காங்க, ஜெயலலிதா அம்மையாரை கேலி பண்ணி பாடி, இந்த மாதிரி வழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். இதை வந்து சாட்டை துரைமுருகன் பாடி காட்டினதுனால ஒரு கைதி நடவடிக்கையில் அவசரமாக எடுத்திருக்கிறது வந்து ஒரு என்னன்னா ஒரு கொஞ்சம் அரசினுடைய மெத்தனத்தையும் தன்னுடைய தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியும் காமிக்கிற மாதிரி ஒரு பரவலாக இந்த சமூக வலைதளங்களில் பரவி இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி நடவடிக்கைகளை கண்டிப்பாக அரசு வந்து கரெக்டாக கையாளணும். அவரை உடனே கைது பண்ணுறாங்க, இமிடியேட்லி வந்து கோர்ட் அவர் மேலே இருக்கிற கேஸுக்கு வந்து பெயில் கொடுத்துறாங்க, வெளியே வந்துடுறான். அந்த விவகாரம் இதோட முடிஞ்சால் கூட இதனால் அரசுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அவப்பெயர் ஏற்படுங்கிறது தான் வந்து நம்ம உண்மை. இதை வந்து நம்ம மறுக்க முடியாது. இது நம்மளுடைய ஒரு பார்வையாக இருந்தால் கூட ஒரு விஷயத்தை நம்ம கூர்ந்து சொல்ல வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறோம். அது நம்மளுடைய ஒரு பத்திரிகையாளர் என்ற முறையில் ஒரு கடமை கூட. என்ன அப்படின்னா, பொதுவெளியில் வந்து மறைந்த தலைவர்களை வந்து இந்த மாதிரி மறைந்த தலைவர்கள் அவர்கள் எப்படி வேணால் இருக்கட்டும், இருந்த காலகட்டத்தில் அவர்களை பற்றிய விமர்சனங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் கூட மறைந்த தலைவர்களை வந்து ஒரு பொதுவெளியில் விமர்சிப்பது, கீழ்த்தரமாக விமர்சிப்பது வந்து அது தவறான செயல்பாடு, அது தவறான முன்னுதாரணம் என்றே நாம் வந்து இங்கே பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ திரு கலைஞர் கருணாநிதியை மட்டுமல்ல, இப்போ பார்த்திங்கன்னா பிஜேபி இது வந்து திரு நேருவை கூட வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பண்ணி சொன்ன ஒரு டெல்லியில் சொன்ன விஷயங்களெல்லாம் அது பெரிய பேசும் பொருளாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி மறைந்த தலைவர்களோட செயல்பாடுகளில் வந்து அது வந்து நமக்கு இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அதை வந்து தற்போது வந்து அதை வந்து சொல்லி காட்டுறதோ இல்லை அதை நையாண்டி பண்ணி கேலி பண்ணி செயல்றதுங்கிறது ஒரு நியாயமற்ற விஷயமாக தான் நம்ம பார்க்கணும். இதை தொடர்ந்து இப்போ சாட்டை துரைமுருகன் மாதிரி நல்ல ஒரு அற்புதமான ஒரு யூடியூபர்ஸு, நல்ல ஒரு கருத்தியல்வாதிகள், இவங்களை வந்து வழிநடத்தக்கூடியவர் அண்ணன் சீமான் அவர்கள். அப்படி இருக்கும்போது இந்த கைதி நடவடிக்கையை வந்து ஒரு நீதிமன்றமே அவரை உங்களுக்கு வந்து அழகாக வெளியே அனுப்பிடுறாங்க. அப்படி இருக்கும்போது சீமான் அவர்கள் இதை வந்து கையில் எடுத்துட்டு ஒரு எமோஷ்னல் டாக் கொடுத்துருக்கிறாரு. நான் என்ன கைதி பண்ணி பாருங்க, நான் இப்போ இதை பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவெளியில் வந்து அவர் வந்து திரும்பவும் அதே மாதிரி அந்த செயல்பாடை வந்து திரும்பவும் செஞ்சு காமிச்சிருக்கிறாரு. இது எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய அரசியல் களம் வந்து ரொம்ப ஒரு நுணுக்கமான முறையில் ஒரு அரசியல் களம் இருக்குது. இன்றைக்கி வந்து பார்க்க போனீங்கன்னா திமுகவை எதிர்த்து சீமான் அவர்கள் வந்து மிகப்பெரிய கவுண்டர் கொடுத்துட்டு பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா, ஆனால் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர் அவ்வளோவா எதிர்த்து அரசியல் பண்ணல. முழுக்க திமுக அரசியலுக்கு தான் எதிரான ஒரு களமாக அவர் இருக்கிறாரு. வருங்காலத்தில் ஒரு வேளை திரு சீமான் அவர்கள் ஏடிஎம்கேல கூட்டணி சேர்வதற்கும் வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கருத்து தான். அப்படி இருக்கும்போது தனது தம்பிகளை வந்து இனிமேல் வரும் காலகட்டங்களில் வந்து ஒரு தன்னுடைய அரசியல் கருத்துரிமைகளையும் கருத்து சுதந்திரத்தையும் நாகரிகமாக வந்து அவர் பயன்படுத்தணுங்கிறது அவர் தான் சொல்லி தரணும். ஏன்னா சீமானுக்கு வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலம் வந்து இந்த அரசியலில் வந்து அவர் அரசியல் களப்பணி பண்ணிட்டு இருக்கிறாரு. மிக கடுமையான பயணம். அவருடைய பயணத்தெல்லாம் நம்ம வந்து அதாவது வார்த்தைகளால் சொல்ல முடியாது. கடுமையான பயணம். அப்படி இருக்கும்போது மக்கள் வந்து அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 எலெக்ஷனை சந்திச்சிருக்கிறாரு. எம்எல்ஏ எலெக்ஷனு, எம்பி எலெக்ஷனு, இடைத்தேர்தல், இந்த மாதிரி
ஸோ அந்த மாதிரி இத்தனை எலெக்ஷனில் சந்தித்தாலும் அவருக்கு கொடுத்த வாக்கு வங்கிகள் பற்றி அங்கீகாரம் இல்லாத வாக்கு வங்கிகள் தான். ஆனால் தற்போது அவருக்கு அங்கீகாரம் கிடைத்திருக்குது. மக்கள் வந்து சீமான் அவர்களை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு கட்டம் வந்துவிட்டது. இந்த நிகழ்வு நடக்கும்போது மிக கவனமாக அவர் அரசியல் களப்பணியை வந்து ஆற்ற வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறாரு. ஏன்னா நிறைய பதிவு இப்போ வந்து மக்கள் கிட்டத்தட்ட 8 விழுக்காடுக்கு மேலே வந்து அவர் வந்து இந்த வாட்டி வாக்கு வாங்கியிருக்கிறாரு. அப்படின்னா அவர் மிகப்பெரிய ஒரு பாராட்டக்கூடிய இடத்துல இருக்கிறோம். மக்களும் அவரை வந்து இப்போ வந்து அவரை திரும்பி பார்க்கக்கூடிய இடத்துல வந்துட்டாங்க. அப்படி இருக்க ஒரு திரு சீமான் அவர்கள் ரொம்ப நேர்த்தியாக இனிமேல் தன்னுடைய அரசியல் பணியை எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா இது வந்து இந்த அரசியல் பணி இனிமேல் வரும் காலகட்டத்தில் அவர் வந்து இந்த தமிழ்நாட்டில் நிற்கணும். அவருடைய கருத்தியல்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறது நம்முடைய வேண்டுகோள். திரு அண்ணன் சீமான் அவர்களுக்கு வந்து நம்ம வந்து தமிழக மக்கள் சார்பாகவே நம்ம சில விஷயங்களை நம்ம இங்கே சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா அவருடைய பழைய பதிவுகள், வீடியோ பதிவுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கருத்துக்கள் சொல்லுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில மேடைகளில் பார்த்திங்கன்னா அந்த கருத்துக்கு மாற்று கருத்துக்களை பதிவு பண்ணுவார். இது வந்து ஒரு சில தடுமாற்றம் இருக்கும். ஆனால் அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது. ஆனால் இப்போ இருக்கிற காலம் வந்து ரொம்ப கூர்ந்து மக்கள் வந்து ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டிய இடத்துக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அவருடைய வாக்கு வங்கி அதிகரிச்சிட்ட போது ஒரு மிகப்பெரிய தலைவராக அவர் மாறிட்டார். அந்த தலைமை பீடத்துக்கு வந்துட்ட பிறகு அவருடைய செயல்பாடு ஒவ்வொன்றும் மிக நேர்த்தியாக இருக்கணுங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. ஏன் அப்படின்னா இது வருகின்ற எலெக்ஷன் தேர்தலில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பெரிய கட்சிகள்னு இருக்கக்கூடிய ஏடிஎம்கே, டிஎம்கே, இந்த மாதிரி பிஜேபியும் பெரிய கட்சிங்கிற இடத்துல இருக்கும்போது சீமான் அவர்களும் இதனுடைய போட்டியாளராக இருக்கிறாரு. ஆனால் இப்போ வந்து அரசியல் பிரவேசத்துக்குள்ளே வந்திருக்குள்ள திரு விஜய் அவர்கள் உள்ளே வரும்போது எல்லாருக்கும் வாக்கு வந்து உடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதில் சீமான் அவர்களுடைய வாக்கு உடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் 15 ஆண்டு காலம் இவருடைய கருத்தியல், அதாவது தமிழீழ இறையாண்மை கருத்தியலை கொண்டு ஒரு அரசியல் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய திரு சீமான் அவர்கள் கண்டிப்பாக வந்து வென்று தமிழகத்துக்கு வரணுங்கிறது மக்களுடைய விருப்பமாக இருக்குது. அதனால் எப்போவுமே இனிமேல் தனித்து தான் தன்னுடைய கொள்கை ரீதியாக தனித்து தான் நிற்பேனுங்கிற ஒரு இடத்துல இல்லாமல் தனக்கு சாதகமாக தனக்கு கொள்கைக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய உடன்பட்ட ஒரு நல்ல கட்சியினோட கூட்டணி வச்சோ, அதாவது தேர்தல் கூட்டணியாவது வைத்து தேர்தலை சந்திக்க வேண்டியது தான் அவருடைய அடுத்த அரசியல் நகர்வாக இருக்கணுங்கிறது தான் எங்களுடைய பார்வை, மக்களுடைய பார்வை கூட. ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து ஒரு நல்ல தலைவர்களை வந்து தமிழகம் தேடிக்கிட்டு இருக்குது. அப்போ திராவிட கட்சிகள் எவ்வளோதான் வந்தாலும் புது தலைவர்கள் வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தமிழக மக்களும் இருக்கிறாங்க, இளைஞர்களும் இருக்கிறாங்க. அதனால் திரு சீமான் அவர்கள் வந்து ஒரு அடுத்த எலெக்ஷன் தேர்தல் வரும்போது ஒரு நல்ல கூட்டணி வைக்கணும். அது யாரிடமாக அவங்களுக்குள்ள ஒரு தேர்தலில் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியை தேர்ந்தெடுத்து வைத்து அவர் ஆட்சியை, அதாவது இந்த அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும். அதிகாரத்தை கைப்பற்றாமல் நம்ம எவ்வளோதான் வந்து ஒரு கருத்தியல் நீங்கள் பரப்பினாலும் அது நமக்கு எடுபடாத ஒரு விஷயமாயிடும். அதனால் இந்த வேளையில் நாம் சொல்ல வேண்டியது திரு அண்ணன் சீமான் அவர்களுக்கு, கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற தமிழக மக்களுக்கு, உங்களுடைய அரசியல் நகர்வு என்பது ரொம்ப நேர்த்தியாக இருக்கணும். மக்களுக்கு நம்பிக்கையான விஷயங்களை நீங்கள் சொல்லணும். இந்த மாதிரி கருத்தியல் சுதந்திரங்கிற அடிப்படையில் தேவையற்ற விவாதங்கள்லையும் அதனால சிலருடைய அதிருப்தியையும் ஏற்படுத்தாத வண்ணம் உங்களுடைய சக தோழர்களையும் தம்பிகளையும் நீங்கள் தான் பாதுகாத்து அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணணுங்கிறதா ஒரு பத்திரிகையாளன் என்ற முறையில் எங்களுடைய விருப்பம். நன்றி, வணக்கம்.